ஆஸ்ட்ரோ டிவி அனுசுயா நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு விடிவு காலம் கிடைக்குமா என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க, தற்போது ராசிக்கு 7ஆம் இடத்திலே குரு பகவான் வந்து உங்க ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். 2026 ஜூன் வரையும் பாருங்க குரு பகவான் உங்க ராசியை பார்ப்பார். அதே போல சனி பகவான் பாருங்க ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 2027 ஜூன் வரையும் 4ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். அதே போல தைரிய ஸ்தானத்துல ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருடத்திற்கு பாருங்க உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவானும் 9ஆம் இடத்துல கேது பகவானும் சஞ்சாரம் செய்வார்கள். ஓகே, இந்த கோச்சார கிரக நிலவரங்கள் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்னென்ன மாற்றத்தை, என்னென்ன அதிர்ஷ்டத்தை, என்னென்ன யோகத்தை கொடுக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தனுசுங்கிறது பாருங்க காலபுருஷ தத்துவத்துல 9வது ராசியாக வரும். இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதை என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஆவார். தனுசு ராசிக்குள் மூலம் நட்சத்திரம் 4 பாதங்களும், பூராடம் நட்சத்திரம் 4 பாதங்களும், உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதமும் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவா தனுசு ராசிக்காரர்கள் பாருங்க, தனுசு ராசிக்குரிய சிம்பலே பாருங்க வில்லம்பு. அப்ப பாருங்க வில்லில் இருந்து அம்பு எவ்வளவு வேகமாக செல்லுமோ அதே போல தனுசு ராசிக்காரர்கள் விரைவாக செயல்படக்கூடியவர்கள். எடுத்த காரியத்தை கச்சிதமாக முடிக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். ஆச்சாரம் அனுஷ்டானம் இவற்றை அனுஷ்டிக்க பிறந்தவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். அதே போல உண்மை விரும்பிகள், நேர்மையை பின்பற்றக்கூடியவர்கள். அதே போல பாருங்க தனுசு ராசிக்காரர்கள் முதியோர்களை மதிக்கக்கூடியவர்கள், தாய் தந்தையரை ஆதரிக்கக்கூடியவர்கள். அதே போல அறிவில் சிறந்தவர்கள், பல பட்டங்கள் பெற்றவர்கள், தன்னுடைய அறிவு திறமையால் எல்லாவற்றையும் வெல்லக்கூடியவர்கள். அதே போல தங்களுக்கு பிடித்த சித்தர்களை தொடர்ந்து வணங்கி வரக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். சரி, தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க தற்போது குரு பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்க ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். 2026 ஜூன் வரையும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். பாருங்க உங்க ராசிக்கு அதிபதி தான் குரு பகவான், மேலும் 4ஆம் அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். பொதுவா குரு பகவான் ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். உங்கள் வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். குரு பார்த்தால் கோடி தோஷம் விலகுமா. குரு பார்வை பாருங்க உங்களுக்கு உடல் ரீதியா எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்துவிடும். அதே போல மன ரீதியா எவ்வளவு கஷ்டங்கள், சிரமங்கள், குழப்பங்கள் இருந்தாலும் அத்தனை குழப்பத்திற்கும் ஒரு தீர்வு கிடைக்குங்க குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனால. அதே போல பணப்புழக்கம் அதிகரிக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. மேலும் குடும்பத்துல தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் நடக்கும். நீண்ட காலம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் இருக்குங்க 2026 ஜூனுக்குள்ள. வேலை இல்லாதவர்களுக்கு முக்கியமா வேலை கிடைக்கும். ஏன் அப்படின்னா சனிக்கு வீடு கொடுத்த தொழில்காரகன், சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் உங்க ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப நிறைய பேருக்கு பாருங்க புது வேலை கிடைக்கும், வெளிநாட்டுல வேலை கிடைக்கும், வெளிநாட்டு நிறுவனங்கள்ல உங்களுக்கு வேலை கிடைக்கும், வளர்ந்த நாடுகள்ல போய் செட்டில் ஆகக்கூடிய யோகத்தை கொடுப்பார். ஏன் அப்படின்னா பாருங்க குரு பகவான் உங்க ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். குரு வீட்டுல சனி இருக்கிறார், சனி வீட்டுல ராகு இருக்கிறார். ராகு சனி எல்லாம் பாருங்க அந்நிய கிரகம், இன்னும் சொல்ல போனா ராகு பிரம்மாண்ட கிரகம். அப்ப மிகப்பெரிய நிறுவனங்கள்ல ஒரு சிலருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க 2026 ஜூனுக்குள்ள. அப்ப குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உங்களுக்கு சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும். சொந்தமா தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாம் வளர்ச்சியை பார்க்க முடியும். சமூகத்துல ஒரு புது பாருங்க அந்தஸ்து கிடைக்கும். வாழ்க்கையில உயர்வதற்கு சரியான ஒரு நேரம் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் தாங்க குரு உங்க ராசியை பார்க்கறதுனால. அப்ப 2026 ஜூனுக்குள்ள வாழ்க்கையில எப்படியாவது அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவான் தருவார். குரு எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் பாருங்க பலம் பெறும், அந்த இடம் சிறப்பு பெறும், அந்த இடத்தில் உள்ள அத்தனை தோஷங்களும் விலக்கப்படும். அப்ப உங்க ராசியை பார்க்கிறார். உங்கள் வாழ்க்கையில எந்த கஷ்டங்கள் இருக்கிறதோ, எந்த குறைகள் இருக்கிறதோ அத்தனை குறைகளும் பாருங்கள் அகற்றப்படும். குரு பகவான் மிகப்பெரிய சுபக்கிரகங்க. சுபக்கிரகத்துல முதன்மை பெற்று விளங்கக்கூடியவர் குரு பகவான் தான். அப்ப குரு பகவானே உங்க ராசியை பார்க்கறதுனால உங்களுடைய அத்தனை கஷ்டங்களும் பாருங்க தீர்ந்து வாழ்க்கையில சந்தோஷத்தையும்
வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் அனுபவிக்க முடியும் தனுசு ராசிக்காரர்கள். அதே போல குரு பகவான் வீட்டுல சனி இருக்கிறார். சனிங்கிறது பாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு 2க்கும் 3க்கும் அதிபதிங்க. அப்ப 2ஆம் அதிபதி அமர்ந்த வீட்டுக்குடையவே உங்க ராசியை பார்க்கிறாருங்கும் போது உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். பேச்சினால உங்களுக்கு பாருங்க நல்லது நடக்கும். உங்க பேச்சுக்கு மரியாதை இருக்கும். குடும்பத்துல புது நபர் சேர்க்கை உருவாகும். ஏன் அப்படின்னா குடும்பாதிபதி குரு வீட்டுல வந்து அந்த குரு உங்க ராசியை பார்க்கிறார். குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் மாறும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல நீண்ட காலம் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும். அதே போல வராத பணம் எல்லாம் வந்து சேருங்க. ஏன் அப்படின்னா தனாதிபதி அமர்ந்த வீட்டுக்குடைய குரு உங்க ராசியை பார்க்கிறாரு. அப்ப உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாம் விற்கும். அதே போல நீண்ட காலமாக இடுபறியாக இருந்த காரியங்கள் நடக்கும். முக்கியமா வராத பணம் வந்து சேரும். அதே போல 3ஆம் அதிபதி சனி பகவான் 4ஆம் இடத்துல வந்து அந்த வீட்டுக்குடைய குரு உங்க ராசியை பார்க்கிறாரு. பாருங்க வேலையாட்களால் உங்களுக்கு சிறப்புகள் ஏற்படும். வேலையாட்கள் வச்சு வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் புது வேலையாட்கள் அமைவார்கள். முக்கியமா ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால பாருங்க தைரியங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் இருக்குங்க. ஒரு அசட்டு துணிச்சல் இருக்கும். எதையும் வெல்லக்கூடிய ஒரு பராக்கிரமங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்குங்க. இந்த போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கெல்லாம் இது சரியான காலம். போட்டித் தேர்வுல ஜெயிக்க முடியும் தனுசு ராசிக்காரர்கள். அதே போல 3ஆம் அதிபதி சனி பகவான் அமர்ந்த வீட்டுக்குடைய குரு உங்க ராசியை பார்க்கறதுனால புது ஆபரணங்கள் எடுக்க முடியும். புதிய முயற்சிகள் கைகூடும். தொட்ட காரியங்கள் வெற்றியில முடியும். தகவல் தொடர்பு சார்ந்த துறையில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். அதே போல சொந்த நாட்டை விட்டு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் வந்து சேருங்க. அப்ப வெளிநாடு போய் செட்டில் ஆகணும், வெளிநாடு போய் நல்ல கம்பெனில சம்பாதிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த காலம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப 3ஆம் அதிபதி அமர்ந்த வீட்டுக்குடையவன் உங்க ராசியை பார்க்கறதுனால தனுசு ராசியில உங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு இளைய சகோதரர்கள் இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இளைய சகோதரர்கள் உருவாவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல யாரெல்லாம் வந்து இதுக்கு முன்னால வேலை இல்லாம இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் புது வேலை கிடைத்து விடும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா சனிங்கிறவன் தொழில்காரகன். அப்ப தொழில்காரகன் சனி அமர்ந்த வீட்டுக்குடைய குரு உங்க ராசியை பார்க்கறதுனால நிலையான வேலை, அதாவது டெம்பரவரியா வேலை பார்க்கறவங்க எல்லாம் பெர்மனண்டான வேலை இந்த காலகட்டத்தில் கிடைத்து விடுங்க. அப்ப தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஒளி வீசக்கூடிய ஒரு காலம், வாழ்க்கையில புது ஒரு அத்தியாயம் பிறக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரர்கள் நீண்ட காலமாக வாழ்க்கையில இருந்த அத்தனை தடைகளும் உடைபடும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலம். உங்க ராசியை குரு பார்க்கறது மிகப்பெரிய சிறப்புங்க. குரு பகவான் கோட்சாரத்துல ராசிக்கு 2, 5, 7, 9, 11 சஞ்சாரம் செய்யும் போதுதான் ராஜ யோக பலன்களை கொடுப்பார். அதே போல சனி பகவானும் பாருங்க உங்க ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். தனது 10ஆம் பார்வையால் உங்க ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். சனி பகவான் ராசியை பார்த்தாலும் குரு பகவானும் ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய தொல்லை கட்டாயம் இருக்காதுங்க. சனி ராசியை பார்க்கறதுனால உடம்பு அசதி சோம்பல் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியும். குரு பகவானுடைய பார்வை அதெல்லாம் போக்கும். உங்களுக்கு வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், ஆனந்தத்தை கொடுக்கும். அப்ப தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பார்வை குரு பார்வை ராசிக்கு விடுவது மிகப்பெரிய சிறப்புங்க. வாழ்க்கையில ஒரு நிரந்தரம், வாழ்க்கையில ஒரு செட்டில் ஆகக்கூடிய காலம் அப்படின்னு சொன்னா இந்த காலம் தாங்க. 2026 ஜூனுக்குள்ள வாழ்க்கையில நிரந்தர யோகம், உயர் பதவி, சமூகத்துல மதிப்பு மரியாதை இது எல்லாம் தேடி வருங்க. அப்ப உயர் பதவி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் 2026 ஜூனுக்குள்ள அந்த பதவி தானாக தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறார். இது பாருங்க உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் வாரி வழங்குங்க. ராகுக்கு என்னைக்கும் 3ஆம் இடம் சிறப்பான இடம். அப்ப ராகு 3ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு அசட்டு துணிச்சல்ங்கிறது இருக்கும். போட்டித் தேர்வுல நீங்க ஜெயிக்க முடியும். அதே போல இதுக்கு முன்னால உங்களுக்கு எவ்வளவு தைரிய குறைவு இருந்தாலும் ராகு 3ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த தைரியங்கிறது வந்துருங்க. இன்னும் சொல்ல போனா உடம்புல நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும், உடம்புல நல்ல ஒரு வலிமையை கொடுக்கும் ராகு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் போது. அப்ப ராகு 3ஆம் இடத்துல இருப்பதும் சிறப்பு. அதே போல சனி 4ஆம் இடத்துல இருந்தாலும் சனிக்கு வீடு கொடுத்த குரு உங்க ராசியை பார்க்கிறாரு. அப்ப இந்த காலம் ஒரு சிறப்பான காலம், உழைப்பால் உயரக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதே போல கேது 9ஆம் இடத்துல இருக்கிறார். தகப்பனார் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். மற்றபடி பாருங்க கேது 9ஆம் இடத்துல இருக்கும் போது ஏதாவது ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகணும் அப்படின்னா ஒரு சில தடைகள் வரும். மற்றபடி கேதுவால உங்களுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லாங்க. மொத்தத்துல தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலம். குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனால பணப்புழக்கத்துக்கு குறைவு இருக்காது, கௌரவ அந்தஸ்துக்கு குறைவு இருக்காது, பட்டம் பதவிக்கு குறைவு இருக்காது,
வாழ்க்கையில முன்னேற்றம், அதிர்ஷ்டம் இதெல்லாம் கட்டாயம் பார்க்க முடியும். 2026 ஜூனுக்குள்ள வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம், புதிய மாற்றம், புதிய உயர்வு, வாழ்க்கையில ஒரு அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இது கட்டாயம் குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனால கொடுப்பார். பொதுவா தனுசு ராசிக்காரர்கள் சித்தர்கள் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு தரும், சீரடி சாய்பாபா வழிபாடு உங்களுக்கு சிறப்பு தரும் அப்படின்னு சொல்லலாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.